வணக்கம் நேயர்களே. இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள், 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கின்றோம். 7/8/2025 இன்று ஆடி மாதம் 22ஆம் தேதி விசுவாவசு வருடம். இன்று சூரிய உதயம் அதிகாலை 5:55 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:34 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:24 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் குரு. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இன்று வியாழக்கிழமை. இன்று குருவுக்குரிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் தனுசு, மீனராசிக்காரர்கள் அரசமரம் விருட்சமாக இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள். நல்ல வேலை கிடைக்கும், சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும், உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும், பிள்ளைகள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய மந்திரம் குரு மந்திரம். தீராத பிரச்சனைகள், கஷ்டங்களை தீர்க்கும் சக்தி மகான்களுக்கு உண்டு. மகான்களை வழிபட உகந்த நாள் வியாழக்கிழமையான குருவாரமாகும். திருவண்ணாமலை ரமண மகரிஷி, ஷீரடி சாய்பாபா, ராகவேந்திரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மகான்களை இன்று வழிபடுங்கள். அனைத்து குருமார்களையும் வழிபட ஒரு பொதுவான மந்திரம் உள்ளது. அந்த மந்திரத்தை இனி காணலாம். ஓம் ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோத ரூபம் யோகீந்திர மீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீ சத்குரும் நித்யமகம் பஜாமி. இந்த மந்திரத்தை தொடர்ந்து கூறி வந்தால் மனம் ஒருநிலைப்படும், உங்கள் தேவைகள் அனைத்தும் குரு அருளால் பூர்த்தியாகும். இன்று நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் காலை 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. பொதுவாக ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். இன்று வியாழக்கிழமை. இன்று ராகு காலத்தில் வீட்டு பூஜை அறையில் உங்களுக்கு பிடித்த சித்தர் பழத்தை வைத்து விளக்கேற்றி வழிபடுங்கள். வியாழக்கிழமை ராகு காலத்தில் சித்தர்களை வழிபட்டால் கர்ம நோய் தீரும், தேவையில்லாத வீண் விரயங்கள் தடுக்கப்படும், நல்ல மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும், வீட்டில் நல்ல அதிர்வலைகள் உண்டாகும். இன்று யமகண்டம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய சுபவோரை சூரிய ஓரை. நேரம் காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை. இந்த நேரத்தில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தொடங்க, மேலதிகாரிகளிடம் காரியம் சாதிக்க, அரசு ஆதாயம் பெற, பணியிட மாற்றத்திற்காக முயற்சி செய்ய, பெரிய மனிதர்களை சந்திக்க மற்றும் உயில் எழுத ஏற்ற நேரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை சனி ஓரை. நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவோ அல்லது பழைய சண்டைக்கு சமாதானம் பேசவோ செல்லக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 3 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்ராடம். பூராடம் நட்சத்திரம் சுக்கிரனுக்குரிய நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்களுக்குரிய சித்தரை வழிபடுவது சிறப்பு. உங்களுக்குரிய சித்தர் ராமதேவர் சித்தர். ஜாதகத்தில் கிரகதோஷம் இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று ஓம் ஸ்ரீ ராமதேவர் சித்தரே நமக என்று 108 முறை கூறி ராமதேவர் சித்தரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் விதி மாறும், கஷ்டமெல்லாம் தீரும். இன்றைய திதி இன்று மதியம் 2:45 மணி வரை வளர்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. இன்றைய சந்திராஷ்டம ராசி ரிஷபம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மதியம் 3 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக சந்திராஷ்டமம் வரும் நாளில் பயப்படக்கூடாது. தெய்வ வழிபாடும் மந்திர ஜபமும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டம நாளில் உங்கள் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்க அதிகாலையில் எழுந்து அருகே இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து ஒரு சூறை தேங்காயை உடைத்து வழிபட்டால் நிச்சயம் செய்யும் செயலில் வெற்றியை பெறலாம். நாளைய விசேஷம் பௌர்ணமி, வரலட்சுமி விரதம். நாளை மிக மிக முக்கியமான நாள். நாளை பௌர்ணமி. நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தையே சாஸ்திரமாக எழுதி வைத்துள்ளனர். அவை அனைத்துமே சயின்ஸ். பல காலம் ஆராய்ச்சி செய்து எவையெல்லாம் 100% பலன் தருமோ அவற்றையே வழிபாடாக செய்து வந்தனர். அதில் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடுதான்
பௌர்ணமி வழிபாடாகும். மனிதர்களின் மனதிற்கும் உடலுக்கும் நிலவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நிலவில் இருந்து வெளிவரும் ஆகர்ஷண சக்தியால் உடலும் மனமும் பலம் பெறுகிறது என்ற உண்மையை கண்ட முன்னோர்கள் திருவிழாக்கள் அனைத்தையும் பௌர்ணமி நாளில் கொண்டாட செய்தனர். முக்கியமாக பௌர்ணமி நாளில் நிலவு உதிக்கும் நேரமான மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை சூரியன் உதிக்கும் முன்வரை நிலவொளி உடலில் பட்டால் தீராத நோய்களும் தீரும், தீர்வு கிடைக்காத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும், மனமும் உடலும் பலம் பெறும். குறிப்பாக பௌர்ணமி நாளில் ஆறு, கடல், அருவிக்கரையோரம் இருக்கும் பழங்காலத்து ஆலயங்கள் மற்றும் மலைமேல் இருக்கும் ஆலயங்கள் அல்லது அடர்ந்த காடுகள் நடுவே இருக்கும் ஆலயங்களுக்கு செல்லும் போதும் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு செல்லும் போதும் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் வரும். மேலும் நாளை வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது. இது மிக மிக விசேஷம். நாளை 3 அம்மன்களை ஒரே நாளில் தரிசித்தால் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிச்சயம் நடக்கும் என்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் உங்கள் வாழ்க்கை மாறவும் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரவும் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் இணைந்து வரும் இந்த நாளில் சென்னையை சுற்றியிருக்கும் மீஞ்சூர், மேலூர் திருவுடையம்மன், திருவொற்றியூர் வடிவுடையம்மன் மற்றும் திருமுல்லைவாயில் கொடியுடையம்மன் ஆகிய 3 அம்மன்களையும் காலை, மதியம், இரவு என ஒரே நாளில் 3 அம்மனையும் வழிபட்டால் நிச்சயம் விதி மாறும், கஷ்டம் தீரும் என நம்பலாம். நாளை வரலட்சுமி விரதம். சுமங்கலி பெண்கள் அனைவரும் வருடந்தோறும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய விரதம் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதத்தை திருமணமான பெண்கள் கடைபிடித்தால் மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும், சுமங்கலியாக வாழும் பாக்கியம் உண்டாகும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், மகாலட்சுமியின் அருளால் சகல செல்வங்களும் சேரும். அதனால் கட்டாயம் வரலட்சுமி விரதம் இருங்கள். அடுத்து ராசி நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மேஷராசி பரணி நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மற்றவரிடம் பேசும்போது கவனம் தேவை. கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாகும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். இன்று கூட்டுத் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்று தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மன அமைதிக்கு இறைநாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள்.
மிதுன ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்தில் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நாள். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தை இனிதே முடியும். மனக்குழப்பங்கள் தீரும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று கூட்டுத் தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சிம்மராசி மகம் நட்சத்திரம். இன்று திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் ஏற்படும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு புது வேலைவாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று கூட்டுத் தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும்.
கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று பழைய பாக்கி வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று கடன் பிரச்சனை தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனை தீரும். தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரம். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அலுவலகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். மகர ராசி உத்ராடம் நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணி மாற்றம் ஏற்படும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும். எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மீனராசி. மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை இன்று கைக்கு வரும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். இன்று சிலருக்கு வீடு, வண்டி, வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும்.